இரண்டாவது திருமணம் முடிஞ்சு கணவர் வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய பிரியங்கா நள்ளிரவுல தூங்காம செய்த விஷயத்த பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. குறிப்பா கணவர் ஒரு மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாயிருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி பிரபலமான ஆங்கரா இருக்கக்கூடிய பிரியங்காவுக்கும், இன்னொரு பக்கம் டிஜேவா வலம் வரக்கூடிய வசி அப்படின்னு சொல்ற நபருக்கும் திருமணம் நடந்திருந்துச்சு. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு வயசான நபர் மாரி இருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்காங்கிற மாரி பல சர்ச்சையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள், அதுவும் குறிப்பா பிரியங்காவோட லைஃப் டோட்டலா மாறப்போகுது. இதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 2022ஆம் வருஷம் தன்னோட முதல் கணவர் விவாகரத்து பண்ணக்கூடிய பிரியங்கா கடந்த ஒரு 3 வருஷ காலமாவே அம்மா கூடயும் தம்பி கூடயும் தான் அவங்க வச்சிருக்காங்க. தனியா ஷூட்டிங் போறது வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த ஊருக்கு வீலாக் பண்றதுக்காக அவங்க போனாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அம்மாவையும் கூட கூட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட கணவர் வீட்டுக்கு போயிருக்கக்கூடிய ஆங்கர் பிரியங்கா அங்க நள்ளிரவுல தூங்க முடியாம, தூக்கம் வராம கஷ்டப்பட்டுருக்க விஷயத்த பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சிக்குள்ளா இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாட்கள் அம்மா கூட வீட்ல பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த பிரியங்காவுக்கு இப்ப அவங்க கணவரோட வீடு அப்படிங்கிறது போன உடனே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதாம். அந்த இடத்த அந்த புது இடத்த அந்த புது ரூம பழகிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாயிருக்குது. இதனால இரவு நேரங்கள்ல சரியா தூங்க முடியாம, சரியா தூக்கம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது, புக்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் கணவர் மறுநாள் கேட்கும்போது, "இல்ல புது இடம், கொஞ்சம் பழகிக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஒரு 1 வீக் போனா சரியாயிடும்." அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட கணவர்கிட்ட அவங்க பதிலாவும் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட சரியா தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கலாமாங்கிற மாரி கணவர் கேட்டிருக்காரு. அதுக்கு பிரியங்காவும், "இல்ல இப்போதைக்கு பரவால்ல. பேக் டூ நார்மல் ஆகிடும்." அப்படிங்கிற மாரியும் பிரியங்கா கணவர சமாதானப்படுத்தியிருக்காங்க. எப்பயுமே ஷூட்டிங், விஜய் டிவி செட்டுன்னு பிஸியா இருக்கக்கூடிய பிரியங்காவுக்கு ஒரு புது இடத்துல, ஒரு புது ஆட்கள பார்க்கும்போது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருந்திருக்குது. இதுல விஜய் டிவில நடக்கக்கூடிய முக்காவாசி ரியாலிட்டி ஷோவுக்கு பிரியங்கா ஆங்கரிங் பண்ணும்போது, அந்த ஷோவுக்கான ஷூட்டிங் எல்லாமே இரவு நேரங்கள்ல தான் நடக்குமாம். அதாவது இரவு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு, ஒரு 11 மணி, 12 மணி கூட ஏன் 2 மணியோட ஷூட்டிங் போகுமாம். அப்படி இருக்கும்போது, இப்ப புது இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா, அவங்க அந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட கணவர், வேணா ஒரு 1 வாரத்துக்கு அம்மா வீட்ல வேணா போய் தங்கிட்டு வரலாமா? அதாவது பிரியங்கா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரலாமாங்கிற கேள்வி முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பிரியங்கா, "இல்ல, இல்ல. அப்படி பார்த்தா நம்ம ஒரு வாரமா அங்க போற மாரி தான் இருக்கும். ஒரு 2, 3 வாரங்கள் இங்கேயே நம்ம தங்கி பழகிட்டோம்னா, எனக்கு சரியாயிடும். ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிள் அப்படிங்கிறது டோட்டலா மாறிடும். சோ அதுக்கேத்த மாரி தான் நான் என்ன மாத்திக்கணும். இப்ப புது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த ஷூட்டிங்லாம் போயிட்டு என்னோட ஸ்லீப்பிங் சைக்கிள் நான் மாத்திட்டேன்னா, இந்த இடத்துக்கு என்னால அடாப்ட் பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் குடுத்துருக்காங்களாம். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரியங்காவோட கணவர் வசி கொஞ்சம் சமாதானமாயிருக்காரு. பயப்படாம இருக்காரு. இது மூலியமா தன்னோட கணவர் மேல இந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பிரியங்கா புரிஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.